எல்லாரும் வீட்டுக்கு போவேலாம். 2 பேரும் ஆயிருக்க போறாங்களாம். ஏங்க இது ஆலப்பழா கல்லா? இது யாரு? ஆமையா? என்னடா நிறமாச கர்ப்பிணி குளிக்க போயிட்டு ஓடியாந்த மாதிரி என்ன உன் பின்னாடி புழு கூடையதான்னு கேட்குறேன். மருந்தடிச்சு விடுறாங்க. அந்த பத்தியா கப்ளிங்க்கு பெயிண்ட் அடிக்க வர்றாங்க. இல்லை ஒரு நாள் வாவோட வர்றோம்ன்றாங்க. வாயில அவள் திங்க வர்றோம்ன்றாங்க. இந்த பத்தியா ஆமாம் மைசாசுர அரைக்கேன் பாரு. அவன் எதுக்கு நாக்க நீட்டுறேன்? ஊறுகாய பார்க்குறேன். தம்பி இங்கே வாங்க. அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்பு அங்கே வந்து பிளேட்டில் இறங்கி வந்துட்டார் பஸ் ஏறுறதுக்கு தான். ஆனால் என்ன செய்றீங்களோ அது நல்லா செய்றீ. அப்போ ஐயா இது யார்? உங்கள் அம்மாவா? யாருன்னு தெரியலையே. என்ன இது? என் தம்பி தான். ஏன் நெஞ்சு கட்டியிருக்காரு பாவாடை? மடுவை மறைக்கவா? நான் சொன்னேன் ஏற்கனவே, குஞ்சு கட்டுறா நெஞ்சு கட்டா. உங்கள் மையனா? டேய் நம்மளுதான். அப்போ நான் ஒரு சாட்டு போடவா? ஏன்னா அவர் சிவாஜி வெடிக்கடையில் இருந்தால் சாட்டு போடுவேன் மேடம். ரப்பு ரப்புன்னு ஓட்டு விட்டுருவேன். தம்பி வாய்ப்பு கொடுத்து பாருங்க. டுமில் 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 அப்படி அடிக்கும். ஆனால் உங்கள் கிணறு ஊங்குங்க ஊங்குங்க. ஏற்கனவே அவங்க அப்பா போர் போடுற மிஷின் வச்சுருந்தார். அதில் பிறந்த வந்தேன். தம்பி டைலாக்கே இல்லாமல் டெய்லி 3000 வாங்குறீங்களே எப்படி ப்ரோ? உங்களை வச்சுக்கிட்டு இந்த எபிசோடு நடத்தி தம்பி கொஞ்சம் சார் போய் அவன் எதில் மயங்கினானோ அதுக்கு தேன் சொன்னேன். புளிச்ச வாடை அடிக்காத அடிக்காது தள்ளிக்கங்க. வாத்தியார் என்ன செய்யறேன்னா செய்யுங்கடா. பாப்பா இங்கிட்டு வாத்தா. ஆமாம் பெரிய சேது மிருதங்கா ராஜா சின்ன ராஜா கண்ணு போகாதடி, நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி. இது அதுக்கு பெரிய சாமியாக கூட இருக்கு. நமக்கு இருக்கு. நாளைக்கு போலீஸ்கார் சாக என்னை கூப்பிட்டு விசாரணை நடத்துவாங்க. என்ன சீக்குது சாமியா? சாமி ஒரு சாமி வந்துருச்சுங்க கோயில் வாசல்ல. கோயில் வாசலுங்க சாமி துணியா இருக்கு. சிவன் கோயில்ல என்னைக்கிடா சாமி ஆனாங்க? பொம்பளை ஆள் பிடிச்சா அப்படி லேசா லூஸ் ஆயிருமே. டேய் ஏவா அவனை பிடிக்கும் போதே உன்னை ஆட சொன்னேன். டேய் கான்செப்ட் அது இல்லடா. இவனை பிடிக்கும் போது நீ சாமி ஆடணும், உன்னைய பிடிக்கும் போது அவன் ஆடணும். கண்டினியூ பண்ணுங்க. தம்பி நோத்தா காமெடி மங்க மாட்டு போச்சு. காமெடி தான் ஊருக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயா எரிச்சிருங்கய்யா. காமெடி ஊரே தெரிஞ்சு வச்சு நொடிக்கிட்டு இருக்காங்க. ஐயா பிரிங்க மண்ட வாங்க. எப்படி செய்யணும்? வாயில செஞ்சா உங்களுக்கு பிடிக்குமா மேடம்? நல்லா செய்வேன். 32 பல்லு விழுந்துருவானா? இது நாடகமா பெட்டு படமா? அடி ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோசாப்பூ சேலக்காரி, ரோசாப்பூ சேலக்காரி, அடி காதோரம் கொண்டக்காரி, அடி காதோரம் கொண்டக்காரி, அடி காதோரம் கொண்டக்காரி. நாளைக்கு நிகழ்ச்சி நடத்துறது கடுசு. இருக்கிறத உடச்சு போட்டு போவோம். வாடி குந்தாணி முண்டை.
போக முடியல, பள்ளிக்கூடம் ஆண்டு விழாவா? போங்கடா. என்னங்க கிராஸா இருக்கு உங்க சேலம் மாதிரி. ரோட்டோர வீட்டுக்காரி ரோசா பூ சேலக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி ரோசா பூ சேலக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி ரோசா பூ சேலக்காரி, காதோர முட்டைக்காரி கண்ணம்மா, அடி கட்டி தானே பிடிக்கிறண்டி பொண்ணம்மா. இந்த பப்பி நாய் பெரிய நாயை செய்ய முடியாம, லூசு பள்ளிக்கூடம் பிள்ளையே இருக்கு. ஐயா அவருக்கு ஒரு ஆலப்பழ கல்லு வச்சு விடுங்க, எட்டம் பத்தல. அது உனக்கு பெரியம்மா வேணும். அபி போன ஜென்மத்தில் அவர் வந்து பப்பி நாயா இருந்தவர். ஐயா ஏதாவது டைலாக் சொல்ல வருவாரு, முணங்குறாருன்னா அதுக்கு தான். நான் கேட்டா தானடா இலவு மைங்களை சொல்லுவீங்க இருக்கடா. அந்த முட்டைக்கு ஒன்றும் தெரியாது, அவள்கிட்ட போய் சொல்ல போறேன். அது பூரா வெளியூர் ஆந்திரா பானிபூரி வேணும், சம்பளம் மைசூர் கொடுக்குறேன். அது சின்னம்மா விட்டுட்டு வந்து உட்காந்து உடம்பு ஓத்தா. என்னப்பா என்னப்பா வாப்பா வாப்பா. ஏய் வாட்டு பேக் சாட்டு தம்பி உங்க ரெண்டு காலில் செய்றேன். ஏய் அவன் என்ன ரோபோ தம்பி குளுமை போடுறா. நீ ஆட்டம் திருவிடான பஸ் ஸ்டாண்டே லேசாக கிராக்கு விடணும். போடுறா, அதில் ஆடக்கூடாது. இந்த மேலே ஏறி மியா மியா பூனை குட்டி வீட்ட சொத்தம் பப்புளோ எலி குட்டி. அதுக்குதான் சொன்னேன், ஆட்டு தலைக்கறியை திங்காத உடம்பு சேராதுன்னு. அது மட்டும் டைட்டா போட்டுருக்கீங்களா? நீங்களும் கழட்டுங்க, இந்த பாத்ரூம்ல ஆயிரம் வரும். அந்த பாத்ரூம் இருள் கட்டு போய் கிடக்கு. 2 மணிக்கெல்லாம் எவனும் போய் வெளியே இருக்க முடியாது. குட் 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 அப்படித்தான். வெரி குட் வெரி குட் வெரி குட். வாத்தியாருக்கே பேக் சைடு அடிக்கிறேன்டா நீ. இருங்க அடிக்கானம்ல. ரொம்ப வலிக்குதா, மெதுவா செய்யவா? இல்ல இவள செய்யவா? அட கட்டால மேனே. ஏன் மேடம் உங்களுக்கு பிடிக்காதா? மெதுவா செய்யவா? அவே வீட்டில் போய் செவத்துல செய்யுங்க வாவேன். உன்னை சொருப்புட்டு அடிக்கலைன்னா ஒரு கத்து கொடுத்த வாத்தியாரை வந்து பின்னாடி ட்ரில் போகிற அளவுக்கு ஆயிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் உன் பலகையை கொடுத்துருந்தா என் செவத்தில் ஓட்டிருப்பாங்களே. என் பலகை கொஞ்சம் டேமேஜா இருக்கு. கொத்து மயிர் மகளை நேற்று புள்ள குடிச்ச வாழை கொமட்டில் இருக்கு. அவன் என்ன தின்ற போனேன், மிஞ்சி மிஞ்சி போனா உன்ட்ட சிமெண்ட் முடியல ஒரு 2 கிலோ திம்பானா. அண்ணே பசிக்குதுனே, பால் கொடுக்க சொல்லுங்கண்ணே. மாடு இப்போதான் ஈத்தடிக்குது. அவன் புடிச்ச வந்து பூள சூப்பு. அதான கிடமாட்டு கிடையறேன்னு நினைச்சியா? இன்னொருத்தன் பொண்டாட்டி அது. ஐயா அப்போ நான் எப்படி ஆடுறேன்னா அதே மாதிரி ஆடுங்க. கும்பாபிஷேகம் கோவிலுக்குத்தான், குப்பம்மா எடுத்தா மாவளக்குத்தான். கும்பாபிஷேகம் கோவிலுக்குத்தான், குப்பம்மா எடுத்தா மாவிலுக்குத்தான். காலை தூக்கணும். அதானே சப்பு சுப்புச்சும் லீக்குலா மாக்கலாம். அதுக்கு வாய்க்கு தூக்க கூடாது. ஏன் மேடம் நீங்க காலை மட்டும் தூக்குங்க, வாயில பட்டா பல்லு. சப்பி சப்புன்னு சப்பிடுறேன்.
ஏய் சப்பம் நான் நக்கத்தான் கும்பாபிஷேகம் கோவிலுக்கு தான் குப்பம்மா எடுத்தா மாவிளக்கு. அப்படி கும்பாபிஷேகம் கோவிலுக்கு தான் குப்பம்மா எடுத்தா. அதையும் கழட்டி போட்டு வேணா ஆடு. அந்த முண்டை வெதர் தெர்ற மாதிரியே சட்டி போட்டுருக்கேன். ஆனா கல்லி நீ இது எதுவோ அதை கரெக்டா பாக்குறியா? ஏய் சூடத்தை சுத்தி போடு, கண்ணை வெட்டுறோம். அது எனக்கு பக்கா இருக்கு. என்ன அது பக்கு இல்ல அந்த பிள்ளைக்காக. ஏய் ஏய் பப்புல பாத்து அவசரம் வந்திருப்பாரு. ஏன்னா தூக்கி ஆடும் போது சிரமப்படும். இப்போ தேன் கண்டனர் ஆட போகுது. சரி பாவம் ஏய் மொட்டை காலை தூக்கி அதே மாதிரி லாப்புலா கேட்கலாம். பிரயத்தனை கூறி நைவா ஆடுறான். விழுந்து விழுந்து கொண்டன அடி விட்டு போயிடான் மயிர் மேனே. இவ்வளோ லக்கேஜை தூக்கிட்டு வண்டியில் ஏற முடியுமா? மெதுவா. என்ன கொண்டுட்டு போயிட மயிர் மேனே. அட கடிக்கு மேனே. அட மொட்டு குஞ்சு பொளந்துறேன் பொளந்து. அதே பார்த்துட்டீங்களே மேடம், அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. பப்புளுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் உண்மையிலே. ஏன்னா ஒல்லியா இருக்க ஆளு எப்படி ஆடிடலாம்.